டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு சூப்பரான உளுந்த வடை வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக உளுந்த வடையை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிட்றது உளுந்த வடை தான். இன்னைக்கு அதே உளுந்த வடையை இன்னும் அதிக சுவையை கூட்டி சூப்பரான ஒரு வடை வறுவல் தான் செய்ய போகிறோம். நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோவில் உளுந்த வடை எப்படி போடணும், அதோட உளுந்த வடை வறுவல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வந்து வடை வறுவல், அதாவது வறுவல் வடை, உளுந்த வடையில தான் இன்னைக்கு நம்ம வறுவல் வடை போட போகிறோம். என்னடா வடையை வந்து அப்படியே சாப்பிட்டுலாமே, உளுந்த வடை டைரெக்டாக சாப்பிட்டா நல்லது தானே? ஆமாம், உண்மைதான், டைரெக்டாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து சில நேரங்களில் வடையை வாங்கி வச்சுருப்போம், ஒரு 4-5 வடையை வாங்கி வச்சுருப்போம், அது ஆறி போயிடும். அப்புறம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்போம், ஒரு 10 வடை மிஞ்சி போயிடும். இந்த மாதிரி ஒரு சமயங்களில் நம்ம வந்து கொஞ்சம் லேட் ஆகிற சமயங்களில் குழந்தைகள் பள்ளிகளை விட்டு வரும்போது நம்ம அதை ஒரு வறுவலாக அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து மாவாக்கி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு 150 கிராம் உருட்டு உளுந்து எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு, நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு, இந்த மாதிரி எப்படி ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கணும், இப்படி ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா நைஸாக நல்லா பந்து மாதிரி பொசு பொசு பொசுன்னு ஆட்டி எடுத்து வச்சுருக்கோம். இதோட நம்ம சேர்மானங்கள்லாம் சேர்த்து நம்ம உளுந்த வடையை இப்போ நம்ம வந்து சுட்டு எடுக்க போகிறோம். வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், அதாவது பல்லாரி, அதை எடுத்து நல்லா பொடுசாக வெட்டிட்டு நல்லா நைஸாக வெட்டிடணும். இந்த மாதிரி பொடுசாக வெட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா, அதையும் நல்லா பொடுசாக முனிக்கி வெட்டி அதையும் உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லித்தலை, அதையும் நல்லா பொடுசாக வெட்டி முனிக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சீரகம் ஒரு டீஸ்பூனு சின்ன சீரகம், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூனு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தூளுப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம வந்து இதில் அரிசி மாவு சேர்க்கப்போ, அரிசி மாவு ஒரு 1/4 கப்பு, சாதாரண நம்ம பாக்கெட் மாவு தான் அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு ஒரு 1/4 கப்பு இதில் சேர்த்தாச்சு. அந்த அரிசி மாவு வந்து நம்ம வந்து மாவு எந்த அளவுக்கு பக்குவமாக ஆட்டியிருக்கோமோ அதுக்கு தக்கன கூட்டி குறைச்சி கொஞ்சம் தேவைப்படும். ஆமாம், அவ்வளோதான். இப்போ நம்ம 1/4 கப்பு சேர்த்துருக்கோம். பிணைஞ்சிட்டு தேவையா இல்லையான்னு பார்த்துடலாம். நம்ம பிணைஞ்சும் போதே தெரிஞ்சு போயிடும். இப்போ நல்லா பிணைஞ்சிக்கலாம் மாவு. ஏற்கனவே நம்ம நிறையா உளுந்த வடை வீடியோ நிறையா போட்டிருக்கோம், அதே மெத்தடு தான். இப்போ நம்ம 1/4 கப் அரிசி மாவு போட்டு நல்லா மாவை வந்து ரொம்ப அழுத்தி பிசையாமல் அப்படியேவும் நல்லா அப்படி சுற்றி சுற்றி பரட்டி விட்டாலே போதும். நமக்கு நல்லா மாவு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வந்து உளுந்த வடை போட்டு எடுக்க போகிறோம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நல்லா அப்படி தண்ணியை தெளித்தோம்னா இப்படி சுருன்னு வரணும், அந்த அளவுக்கு சூடாக இருக்கணும். இப்போ மாவு நமக்கு சூப்பராக பக்குவமாக எப்படி வச்சுருக்கோம், ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கையில் வந்து தண்ணியை லேசாக முக்கிக்கோங்க, முக்கிட்டு தண்ணியை உதறிடுங்க. நல்லா உதறிட்டு அப்படி மாவு எடுங்க. பார்த்தீங்கன்னா அப்படி எடுக்க நல்லா வரணும், அந்த அளவுக்கு பக்குவமாக ஆட்டி நம்ம தோண்டி வச்சுக்கிறணும். சைஸை நமக்கு தக்கன போட்டுக்கலாம். அவ்வளோதான். எடுத்துட்டு அப்படியேவும் ஒரு ஓட்டை பக்கத்தில் கொண்டு வந்து அப்படியே உள்ளே இறக்கிற வேண்டிய, விரலை இப்படி தூக்கினாலே போதும். பக்கத்தில் வச்சுட்டு அப்படி விரலை தூக்கினாலே போதும். அந்த அளவுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம். மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணியில் லேசாக அப்படி ஒரு முக்கு கையில் லேசாக இது பண்ணிட்டு தண்ணியை தெளிச்சிருங்க. தண்ணியை வந்து லேசாக தெளிச்சு விட்டுட்டு அப்புறமா எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா அப்படி உருட்டி அப்படி நடுவில் ஒரு ஓட்டை, அவ்வளோதான். அப்படி போட்ட உடனே வந்து உளுந்த வடை வந்து எண்ணெயில் வந்து அப்படி மேலே தான் இருக்கணும், கீழே போயிடக்கூடாது. இப்போ பாருங்கள், சூடு ரொம்ப கம்மியாக வச்சு போட்டோம்னா உளுந்த வடை எண்ணெய் குடிச்சிடும். அதனால் சூடு வந்து ரொம்ப முக்கியம் உளுந்த வடைக்கு. நமக்கு இந்த சட்டியில் இப்போ 6 வடை தான் நமக்கு பிடிக்குது, அதனால் நம்ம 6 வடை போட்டிருக்கோம். இப்போ நம்ம உளுந்த வடை ஒன் சைடு நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இந்த வந்துட்டு இருக்க சமயத்தில் நம்ம புரட்டி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பொசுன்னு பார்த்துங்க எந்த அளவு குண்டாக இருக்குன்னு. அப்படியே பொதுன்னு அப்படி பெருசாக வரும் நல்லா. அதாவது மாவு நம்ம வந்து ஆட்டுற பக்குவமும் பிசைகிற பக்குவமும் இதில் வந்து உளுந்த வடையில் வந்து நல்லா இந்த அளவுக்கு பொசுன்னு நமக்கு சூப்பராக வரும். அந்த மாவு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, அதை மேட்ச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2வது தடவை பிரட்டிட்டோம். அப்புறம் மறுபடியும் ஒரு லேசாக பிரட்டிட்டு எப்படி அந்த சைடு எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் லேசாக வேகட்டும், இன்னும் எவ்வளோ வேக்காட்லேயே இருக்குது. இப்போ நமக்கு உளுந்த வடை நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு, நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா நுரைய எடுக்கணுன்னே நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம். இதெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா அப்படியே ஒரே மாசையில அப்படியே பொசுன்னு ஸ்ட்ரென்த்தாக வளர்ந்துருவாங்க. இதே மாதிரி நீங்க இருக்கிற மாவுகளையும் நல்லா சூப்பரா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து உளுந்த வடை போட்டோம், அப்படியே பொசுன்னு போட்டோமா, அது 10 வடை வரைக்கும் எடுத்து சாப்பிட்டாங்க வீட்லயே. இப்போ நம்ம 6 வடையில தான் நம்ம வந்து வறுவல் போட போறோம். எடுத்து வடையை வந்து ஒரு 4 பீஸா வெட்டிக்கலாம்.
பிச்சு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி 4 பீஸா ஒரு வடையை நம்ம வெட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து 6 வடையை இந்த மாதிரி 4 துண்டா வெட்டி நல்லா எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வறுவல் பண்ண போகலாம். வடை வறுவலுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு. எண்ணெய் வந்து கம்மியாக இருந்தாலே போதும். எண்ணெய் ஏற்கனவே வடை எண்ணெய், அதனால் கம்மியாக இருந்தாலே போதும். இப்போ வந்து இதில் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம்னா பல்லாரி எடுத்து, அதை பெருசு தான், அந்த பல்லாரி எடுத்து ஒன்று நல்லா க்ளீன் பண்ணி நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம். அப்படி எண்ணெய் சூடானோடனே அதை அப்படியே போட்டுடலாம். நல்லா அப்படியே நசுக்கிட்டு போட்டுருங்க. அப்படியே கூடவும் காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா, அதையும் பொடிசாக முனிக்கிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இங்கே நம்ம குடமிளகா வச்சுருக்கோம். குடமிளகா சின்ன பீஸு இருந்தால் போடுங்க, அதனால் அது நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கொஞ்சமாக குடமிளகா, அவ்வளோதான். இதை போட்டு லேசாக அப்படி மிதமான சூட்லேயும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து அப்படியே லேசாக கண்ணாடி பதம் வதங்கிருச்சு. வதங்கின உடனே ஒரே ஒரு சின்ன தக்காளி, சின்னதாக போதும், ரொம்ப வேண்டாம், சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து நல்லா புதுசாக வெட்டிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அதையும் நல்லா ஒரு பரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான உப்பு ஒரே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தூள் உப்பு, அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுருங்க. லேசாக வதங்கி வரும்போது நம்ம வந்து சின்னதாக ஒரு கேரட் எடுத்துக்குவோம். சின்னதாக ஒரு கேரட் எடுத்துட்டு லேசாக அப்படி மேலேயும் துருவி விட்டுருங்க. அந்த கேரட் துருவிலையும் லேசாக போட்டு நல்லா 2 பரட்டி விட்டுருங்க. இதோட சேர்த்து ஒரே ஒரு டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி, அதையும் உள்ள சேர்த்து லேசாக பரட்டி விடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூனு சீரகத்தூள், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அவ்வளோதான். நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்தாச்சு. லேசாக ஒரு பரட்டி விட்டுருங்க. இந்த மசாலா தயாராகிடுச்சு, வடையும் தயாராக இருக்குது. நம்ம உள்ள ஓட்டு பரட்டிடலாம். அப்படியே வடையெல்லாம் உள்ளே தட்டியாச்சு. அப்படியே தட்டிட்டு லேசாக அப்படி பரட்டி விடுங்க, அவ்வளோதான். நல்லா அதில் கலந்து விடுற அளவுக்கு நல்லா பரட்டி விடுங்க. நம்ம அந்த வடை துண்டுகள் எல்லாத்தையும் உள்ளே போட்டு அப்படியே நல்லா பரட்டி விட்டாலே போதும். அப்படியே நமக்கு ஒரு வடை சில்லி மாதிரி நல்லா சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கடைசியாக மல்லித்தலை அப்படி லேசாக பரவலாக தூவி விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் ஒரு சூப்பராக வடை வறுவல் வடை சும்மா சூப்பராக தயாராகிருக்கு. ஒரு பீஸ் நல்லா அப்படியே ஜம்முன்னு நல்லா சாப்பிட்டா பார்த்தாலே தெரியும், அருமையாக இருக்கு. சூப்பராக இருக்கு. பக்கத்தில் அப்படியே வெங்காயம், அந்த குடமிளகா வெங்காயம் அந்த வதக்குனது அதோட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் தேங்காய் சட்னி சாம்பார் வீட்டில் இருந்துச்சுன்னா அதோட சேர்த்து காம்பினேஷனாக வச்சுக்கோங்க. உளுந்த வடை நம்ம வழக்கமாக சாப்பிட்றதான், ஆனால் அந்த உளுந்த வடை வழக்கமாக சாப்பிட்றத இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கு. இதே போல் நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.